மக்களே வணக்கம். கொஞ்ச நாளாக மதன் டேரியில் இந்த வீடியோவும் போடல. கண்டிப்பாக அதுக்கு பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு ஏன் போடல அப்படின்றத போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. விமர்சனம் வைஸ் பார்க்க போனீங்கன்னா திமுக ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் மதன் வீடியோ போட மாட்டார், படிங்கிட்டார், காலில் வந்துட்டார், இந்த மாதிரி பல விமர்சனங்கள் நான் பார்த்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, ஏங்க பயப்படுறீங்களா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. நான் ஒரு 2 நிறுவனங்களில் அதாவது ராஜ் டிவியில் விவாதம் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்போ ப்ரெசென்ட்டில் தினமலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வெளியில் போயிட்டு வீடியோ போடுறதுன்றது கொஞ்சம் நிர்வாகத்துக்கு எதனா பிரச்சனை வந்துடுமோ, ஏன்னா 2 நிர்வாகமும் போட வேணாம்னு சொல்ல எனக்கு ஒரு பயம். இது போடுறதுனால நிர்வாகத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னால நான் போடாமல் இருந்தேன். பட் இப்போது ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இது ஒரு காலத்தின் கட்டாயம், ரொம்ப முக்கியமான நேரம். இதை போட்டு தான் ஆகணுன்ற ஒரு நிலமை போடணும். ஏன்னா இது போடலைன்னா தப்பாயிடும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் இந்த வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக பற்றி கிடையாது. அதனால் திமுக நண்பர்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ குறிப்பாக பேச போகிற விஷயம் கிட்டத்தட்ட அரசல் புரசலாக எல்லா ஊர்கள்லையும், தமிழ்நாட்டு முழுக்க எல்லா ஊர்கள்லையும் கடந்த 1.5 வருட காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கட்சி, அந்த கட்சியில் நிறைய பாலியல் சீண்டல்கள் நடக்குது, பாலியல் பிரச்சனைகள் நடக்குது. அந்த கட்சியில் சொல்லணும்னா அந்த இங்கிலீஷில் ஃபோர்சிபிள் செக்ஸ்னுவாங்க இல்லையா, ஒருத்தர் விருப்பப்பட்டு போகிறதில்ல, ஃபோர்ஸ் பண்ணி நான் இந்த பதவியில் இருக்கேன், அவனுக்கு பதவி வாங்கி தருவேன், நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்படும்போது, அந்த கட்சி நம்ம போன வருடம் சேர்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறதுனால சரி இது உண்மைதானா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா. உண்மையிலே ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுங்க, நான் ஒரு 6-7 வயசுலேருந்து அந்த கட்சி எனக்கு ஓரளவுக்கு பேப்பர் படிக்கிறதுனால தெரியும். அந்த காலத்துலேருந்து இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. எங்கள் எம்பி இருந்திருக்காங்க, எம்எல்ஏ இருந்திருக்காங்க, மினிஸ்டருங்க இருந்திருக்காங்க. நிறைய அந்த கட்சி அதுவும் ஆசியாவிலே பெரிய நிதி உள்ள கட்சி. ஆனால் அந்த கட்சி ஏன் வளர மாட்டேங்குது, இன்னும் நோட்டா கீழே கலைக்கிற அளவு தான் இருக்குது. இன்னும் அதிமுக கூட சேர்ந்தனால தான் நீங்கள் உண்மையும் கூட அதுதான் அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க. என்னோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சேரலாம் அந்த கட்சி ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது எனக்கும் தெரியும். ஸோ ஏன் அது ஜெயிக்க மாட்டேங்குது, ஆர்எஸ்எஸ் கொள்கைன்றாங்க அப்படின்றாங்க. இது நான் பாஜக பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னும்போது இதுக்கான ரூட் காஸ்ட் நம்ம பண்ணி போகும்போது ஃபண்டு வருது, ஃபண்டு அந்த பிரச்சனை, ஃபண்டை பிரிச்சுக்கிறாங்க. அதில் நிறைய திருட்டு வேலை நடக்குது. அதெல்லாம் இப்போ நீங்கள் சமீபத்தில் காரைக்குடியில் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. கலாட்டா வச்சு ரகலை பண்ணுறவங்க கட்சி விட்டு நிற்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது. ஆனால் பெரிய மனிதர்கள் இப்போ கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆர்எஸ்எஸ் அனுபவம் உள்ளவங்களே அந்த வேலைகளை பண்ணிருக்காங்க. ஆனால் வெளியில் தெரிய மாட்டேங்குது. எப்படி வெளியில் தெரிய மாட்டேங்குது, ஏன் வெளியில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பயந்துடுறாங்க, இல்லை இவங்களோட ஆளுமையை கொண்டு. எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவங்க ஆட்சியில் தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இன்றைக்கி ஆளுநராக ஆயிருக்க ஒரு நபர் அந்த காலத்துலேருந்தே இந்த வேலையை பண்ணுறதான்னு சொல்லி கட்சி சார்ந்தவங்களும் என்கிட்ட பேசிய ஆதாரங்கள்லாம் நான் பலரும் திரட்ட வச்சுருக்கேன். இதை திருட்ட போனதுனால தான் எனக்கு நேரம் பற்றாமல் இருந்தது. ஏன்னா ஒரு ஸ்டிங்குன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி நைட்டு யோசிச்சு நாளைக்கு காலையில் பண்ணுறது கிடையாது. அது யார், எப்படி, இதில் ஒரு 15 பேரை எடுத்து இதில் யாரெல்லாம் நொட்டோரியஸாக இதே வேலையாக பண்ணிகிட்ருக்கான், எவன்லாம் சுயத்தை மறந்து பண்ணிகிட்ருக்கான், அதாவது மாட்டவே மாட்டேன்டா அப்படின்ற பில்லு எவன் பண்ணிகிட்ருக்கான், இதில் இந்த பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் அதிருப்தியான பெண்கள் யார் லிஸ்ட்டு, அந்த பெண்களை நம்மக்கிட்ட பேசுகிறவங்க யார் முடியும், இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிங் அடிக்கணும்னா குறைந்தது 3 மாதத்துலேருந்து 6 மாதன்றது நான் இது வரைக்கும் ஸ்டிங் நிறைய பண்ணதுனால நான் சொல்கிறேன், ஆகும், கண்டிப்பாக ஆகும். என்ன மாதிரி அதாவது ஒரு நிறுவனம் சாராமல் தனியாக இறங்கி மதன் டேரிக்காக எதுவுமே இல்லாமல் கூட என்னோடய நண்பர் வெண்பாக்கியத்தையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்டிங்கை தெளிவாக பண்ணோம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, ஒரு பெண்ணிடம் ஒரு மாநில தலைமையில் மாநில பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர், கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ஸில் 4 நூற்றாண்டு காலம் அனுபவம் மிக்க திரு KT ராகவன், எங்கள் மாவட்டத்துக்காரர் தான், செங்கல்பட்டுக்காரர் தான். அவர் பேசிய எடுத்த உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாங்கன்னா என்னென்னு பேசுவாங்க, என்னம்மா எப்படி இருக்கா, வரீங்களா, எல்லாருக்கிட்டையுமே அப்ரோச், வீடியோ கால் வரீங்களா. இவங்களுக்கு என்னென்னா டேரெக்டாக ரூம் போடுறதுக்கு அதெல்லாம் நான் பின்னால் வர வீடியோலாம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டி நகரில் சில இடங்கள் வச்சுருக்காங்க, மேடவாக்கத்தில் சில இடங்கள் சென்னையில் நடக்குது. இதெல்லாம் பெண்களை கொண்டு போய் அங்கே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறதுக்கு இவங்க வச்சுருக்க சில இடங்கள். இது ஒரு பக்கம் இருக்க. வீடியோ காலில் டேரெக்டாக எடுத்தோடனே யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது ஒரு பயம் இருக்கும், ஐயோ அந்த பக்கம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குமா, இதை எடுத்து பப்ளிஷ் ஆகுமா அப்படின்னு. சாதாரண எங்கள் துறையிலே சொல்கிறேன், பத்திரிகை துறையிலே எல்லா இடத்துலையுமே ஒரு பயம் இருக்கும், இது என்ன பிரச்சனை ஆகுமான்னு. ஒருத்தர் ஓப்பனாக செமி நியூடாக உட்காந்துருக்கொண்டு அந்த பெண்ணிடம் பேசி அந்த வீடியோ பேசிகிட்டே இருக்கும்போது சுய இன்பத்தில் வேறு ஈடுபடுறது, அதையும் வீடியோ எடுத்து காமிக்கும்போது பதறி அந்த பெண் அந்த ஃபோனை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு இப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க. நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம், அந்த ரெக்கார்ட் நடக்கும்போது பின்னால் நாங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தோம். இதில் எல்லா ஆதாரமும் இருக்குது. கிட்டத்தட்ட 15 தலைவர்கள் இதை அவங்கள பற்றின மட்டுமே வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது.
இதில் முதல்ல ஏன் இவரை போடுறோம், இவரை பற்றின விஷயம் ஏன் சொல்கிறோன்னா, இவர் தான் வந்து மிஸ்டர் க்ளீன் அப்படின்ற மாதிரி மீடியாவால் ரொம்ப ப்ரொமோட் பண்ணப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் மீடியாவுக்குள்ளே இடது வலதுன்னு கிடையாது, எல்லா இடமும் இவங்களுக்கு பழக்கம் வளர்த்து இருக்குது. நீங்கள் சன் டிவி சம்மந்தப்பட்ட இடத்துலையும் உங்களை பார்க்கலாம், ஜெயா டிவி சம்மந்தப்பட்ட இடத்துலையும் பார்க்கலாம், இல்லை வலதுசாரி ஆட்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனலையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு போல் மிஸ்டர் க்ளீனாக காட்டக்கூடியவர் தான் திரு கேடி ராகவன். நான் அவர் இவ்வளோ ஒரு மோசமானவராக இருப்பார்னு சொல்லிட்டு அந்த நிமிடம் வரைக்கும் நான் கூட கணிக்கல. நான் ஒரு 6-7 பேட்டி எடுத்திருக்கேன், நிறைய பேட்டி எடுத்திருக்கேன். நேரில் பார்த்த கேடி ராகவன் வேறு, அன்றைக்கி நடந்துக்கிட்ட கேடி ராகவன் வேறு. அவர் அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. தெரியல காட்டுங்க காட்டு. கேட்கல. எல்லா மதத்துலேயும் பூஜை அறை என்பது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்து மதத்தில் இந்து மத காவலர்னு சொல்லி கொள்ளக்கூடியவர் அந்த பூஜை அறை முன்பு செய்யும் கேவலமான விஷயத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆளே இப்படி பண்ணுறாரு. இந்த கட்சிக்கு நிறைய பெண்கள் வரும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா பெண்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பாதிப்பு பல பெண்கள் அனுபவிக்கிறாங்க. இதை பார்க்குற எல்லாரும் அவங்க மனைவியை சந்தேகப்படாதீங்க, அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா அது உண்மையானவங்களும் இருக்காங்க. நாங்கள் இந்த ஸ்டிங் அடிக்க போகும்போது நிறைய பெண்களை பார்த்தோம். அதில் சிலர் மிக உண்மையாக இருந்தாங்க. அதை வந்து கூப்பிடுவாங்க, நாங்களாம் போக மாட்டோம், செருப்பை கட்டி அடி பண்ணுவோம், அதோடு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி சொன்ன பெண்களும் இருக்காங்க. இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து இதை பண்ண போகிறோம், இது வந்து உண்மையாலே வந்து அவரை சிக்க வைக்க பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அவங்க சமூக கருத்துடன் அவங்களுக்கு இருந்த ஒரு சமுதாய பார்வையுடன் அவங்க முன் வந்து பண்ணி கொடுத்தது தான் இந்த வீடியோ. அதனால தான் அவங்க முகத்தையும் அவங்க குறைஞ்சால் நான் காட்டல. ஏன்னா வந்து அவ்வளோ தைரியமாக போல்டாக ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு ஸ்டிங் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். அதை பொண்ணு இதே மாதிரி
ஒரு இடத்துலையும் ஒரு மாவட்டத்துலையும் சென்னை சுற்றி உள்ள ஒரு 4 மாவட்டத்துலையும் எல்லா இடத்துலையும் வந்து தன்னார்வமாக வந்து சில பெண்களை வைத்து பல விஷயங்கள் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது போக போக வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுட்டு அவங்க நம்மளுக்கு லாக் வைக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும் இல்லையா, எல்லாமே நான் பண்ணி வச்சு தான் வந்திருக்கேன். இதில் முத்தாய்ப்பாக நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நான் யார்கிட்டையும் காட்டலையா, இதை வச்சு நான் வந்து யார்கிட்டையும் வந்து பேரம் பேசலையா, அதை வச்சு வந்து பதவி கேட்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும். இந்த வீடியோ எடுத்தவுடன், இந்த வீடியோ ரெடியானவுடன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து யார்கிட்ட இதை போய் முதல்ல பேசுகிறது. ஏன்னா வந்து ஒரு தலைமைக்கு தெரிய வச்சு ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நான் தனியான பத்திரிகையாளர் இருந்தால் பரவாயில்ல, ஊரே சொல்கிறீங்க சங்கி நட்டா எதிர்க்க நீ வந்து கட்சியில் சேர்ந்த, திரு அண்ணாமலை எப்படி நட்டா எதிர்க்க வந்து டெல்லியில் சேர்ந்தாரோ அதே மாடலில் தான் நானும் சேர்ந்தேன். மேபி எனக்கு வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு என்கிட்ட போன வாய்ப்போ இல்லை வந்து பின்னால் ஒரு பேக் சப்போர்ட் நண்பர்கள் வாய்ப்போ எனக்கு கிடையாது. அது நான் விரும்பவும் இல்லை. ஏன்னா வந்து பத்திரிகையாளர் இருக்கிறதுல சுகம் பண்ணுறவனா, எனக்கு இது நல்லா இருக்குது, இந்த துறை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை தான் நான் தொடரணும்னு விரும்புகிறேன். இருந்தாலும் இந்த அண்ணாமலை அவர்கிட்ட நான் ஒரு தனித்துவத்தை பார்த்தேன். ஏன்னா வந்து அவர் ஒரு 90களில் வளர்ந்த ஒரு சிறுவராக இருப்பார். அந்த 90s கிட் அப்படின்றது கூட இன்றைக்கி வந்து 90s கிட் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அந்த பழம் பெருசுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணால் இதை அவங்களுக்குள்ளே நெட்வொர்க் பண்ணி மறைச்சிப்பாங்க. அவர் சொல்லி புரிய வைக்கும் போது அவர்கிட்ட நாங்கள் போனோம். நானும் வெண்பாக்கி தைனும் போனோம். எல்லாமே எக்யூப்டாக தான் போகணும். அதுவும் ஒரு ஸ்டிங்கு மாதிரி தான் போகணும். கிட்டத்தட்ட அங்கே பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் போகணும். ஏன்னா யாரையும் இங்கே நம்ப முடியல. அந்த இடத்துல போகும்போது அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, இது ஒரு 6 மாதமாக ஆகுங்க, டெல்லியில் கொண்டு போய் இந்த வீடியோ காமிச்சாதான், அதுவும் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை காமிச்சு அவங்க எதுக்கு தூக்குறேன்னு கேட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அப்படின்னும் போது நாங்கள் ஒரு 2-3 டெஸ்ட் வைக்கிறோம். சரி என்ன பண்ணலாம், அவர் எங்களை கேட்குறாரு, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிக்கிறார், நீங்கள் போட்டுங்கன்ட்டு, நீங்கள் போட்டுருங்க அப்படின்னும் போது எனக்கு உண்மையிலே வந்து அந்த இடத்துல ஒருத்தனாவது இருக்காங்க, ஒருத்தனாவது தைரியத்தோடு இருக்கான்னு சொல்லி நான் அந்த இடத்துல நம்பினேன். சரி இவ்வளோ தைரியமாக போல்டாக முடிவு இருக்கார், போட்டுருங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இது வந்து தலைமையின் ஒரு அனுமதியை வாங்கிட்டு, ஏன்னா அதுக்கான ஆதாரம் அவர் போட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. நான் பண்ணது தான் இந்த வீடியோ வெளியானது. ஏன்னா வந்து சொல்லுவாங்க காண்டவித்தனமாக வந்தான், ஸ்ட்ரிங் அடித்தான், உள்ளே விட்டு எடுத்தான், போயிட்டான். தலைமையின் முழு அனுமதியோடு தான் இதை போட்டிருக்கேன். இதுக்கான ஆதாரங்கள் அவர் எனக்கு சொன்ன ஆதாரங்கள் வெறும் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இல்லாமல் நான் எங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பத்திரமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் யாரையும் ஏமாற்றிக்க முடியாது. நான் இப்போ வரைக்கும் அவர் எந்த அக்யூசேஷனும் பண்ணல. அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஒரு பொண்ணுக்கு நியாயம் வேணும் போட்டுருங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. இது முழு அண்ணாமலைக்கு தெரிஞ்சு தான் இந்த வீடியோ வெளில வருது. இதை பற்றி இதுக்கு மேலே பேசணும் இல்லை. ஏன்னா இன்னும் அதிகமாக நான் இது வந்து ஒரு பிளானே எப்படி வச்சுருக்கேன்னா, கிட்டத்தட்ட டிசம்பர் 2 வரைக்கும் என்னால் வந்து ஒரு இப்போ இருக்க கண்டென்ட் மட்டுமே வச்சு ஒரு 60 வீடியோ போட முடியும். அவ்வளோ கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஏன் திமுக எதிர்க்கிறது பயந்துட்டு இது எதிர்க்கையா அப்படின்னும் போது, திமுக எதிர்க்கிறது வந்து எப்போனா எதிர்க்கலாம், யார் வேணாலும் எதிர்க்கலாம். எதிர்க்கிறதுக்கு 1008 கட்சி இருக்குங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமையாமல் பார்த்துக்கொள்கிற கட்சியாக பாஜக இத்தனை வருஷம் செயல்பட்டுருக்கு. அவங்க ஒரு சொர்க்கபுரி மாதிரி ஒரு ரெசார்ட் லைஃபையும் இங்கே அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிர்க்கணும்லாம் ஐடியா கிடையாது. அவங்க ஒரு அந்தப்புற வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நிதி உள்ள கட்சி, ஆசியாவிலே பெரிய கட்சி, ஏன் தளர்ந்து இருக்குது, நரம்பு தளர்ச்சியோடு இருக்குது. முதல்ல இந்த நரம்பு தளர்ச்சி சரி பண்ணணுன்றது தான் என்னோட முடிவாக இருந்தது. அதனால தான் வந்து உங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். இதுக்கப்புறம் திமுகவும் எதிர்த்தாச்சு, பாஜகவையும் எதிர்த்தாச்சு. 2 எதிர்கட்சின்றாங்க இல்லையா, சங்கி ஊபி 2 குரூப்புக்கும் வறண்ட வலிச்சாச்சு, பிரச்சனை வலிச்சாச்சு. இது எத்தனை பத்திரிகையாளங்க தைரியமாக பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பாஜக கேள்வி கேட்குறேன், எனக்கு பத்திரிகையாளர் தெரியும். நம்ம கண் எதிர்க்கு இவ்வளோ பெரிய அவலம் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதை ஏன் ஒரு இடதுசாரி பத்திரிகையாளரும் ஒரு திமுக சார்ந்த நிறுவனமும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு கூட்டு இருக்கா, அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க யாருமே தெரியாமல் நடந்திருக்கும். ஒரு பத்திரிகையாளருக்கு மக்களை விட ஒரு படி மேலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால தான் அவன் பத்திரிகையாளர். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எதுக்கு உண்டு அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு எதுக்கு உண்டுன்னு நான் நினைக்கிறதுனால தான் குழைக்க தெரியாதவங்களும் எனக்கு பல பட்டங்கள் இருக்குது. சூடு, ஈகோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். எனக்கு என்ன கிடையாது. கடைக்கோடியில் ஒரு மக்கள் பார்ப்பான்ல, அவன் பார்த்துட்டு எனக்கு எதுவும் உதவி பண்ணுறான்ல, அது போதுங்க. நான் நினைக்கிறான்ல, நிறைய பேர் ஃபோனில் சொல்கிறாங்களே உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன். அதில் ரொம்ப முக்கியம், இதற்கப்புறம் எனக்கு கைது நடவடிக்கை நடந்தாலோ, இல்லை வட இந்தியாவை போல் என்னோட பார்ட்னரை கொலை பண்ணிட்டு என் மேலே பழியை போட்டு, என்ன கொலை பண்ணிட்டு அவங்க மேலே பழியை போட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரிங்கை ஆஃப் பண்ணாலோ, இல்லை இதுக்கப்புறம் வந்து மொத்தமாக முடக்கப்பட்டாலோ, என் குடும்பங்கள், அதாவது அவங்க என்னோடய பார்ட்னர் அவங்களோட அம்மா வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே முடக்கப்பட்டாலோ இதுக்கு முதற் காரணம் 2 கட்சியும் தான். இங்கேருந்து லிங்க் போய் அங்கே கனெக்ஷன் கொடுக்காம எதுவும் பண்ண முடியாது. இல்லை அவங்க முன் வந்து உங்களே பண்ணிட்டாங்க நாங்கள் முடிச்சு தரோன்னு சொல்லாமல் பண்ண முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நடுநிலையாளர்கள், சிறுபான்மை சகோதரர்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ நண்பர்கள், என் எச்ராஜாவை பேட்டியை பார்த்துட்டு, என் மதுவந்தியை பேட்டியை பார்த்துட்டு என்னை பாராட்டாத இஸ்லாமிய நண்பர்கள் ஊடகத்தில் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதை பார்த்துங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லா கட்சியும் ஒன்றான்றதை எனக்கு நான் எடுக்க போகிற நடவடிக்கையை நீங்கள் தெளிஞ்சு நீங்கள் ஒரு அரசியல் தெளிவு போடுறதுக்கும் நான் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக
திமுக இதில் அரசியல் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் சொல்கிற அந்த இன்டர்லிங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாநில ஆளுங்கட்சியால் நான் பழிவாங்கப்படுவேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட இருக்க கள்ள தொடர்புன்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணல வெள்ளன் கூட்டுனா வந்து அவங்களும் எதிர்கட்சி நம்ம நம்பிட்டு போகலாம். இதற்கப்புறம் என் கூட இருக்க என்னோட பார்ட்னர் இந்த ஸ்டிங்கில் அவங்களோட உழைப்பு ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்து ஒரு ஆண் சொல்கிறது எந்த பொண்ணை நம்பாத நிலைமையில தான் இன்றைக்கி வந்து தமிழகம் இருக்குது. அவங்க நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்து அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சதுனால அவங்ககிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க. வணக்கம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை பார்த்து அதுவும் ஒரு என்ன சொல்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகிக்கு நடந்த அவலம் இது. இன்னும் சொல்ல போனால் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் சம்பந்தப்பட்ட அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு சோஷியல் லைஃப் வந்தாலோ அல்லது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வந்தாலோ பெண்கள் வந்து இப்படி செக்ஷுவல் காம்ப்ரமைஸ்குள்ளே ஈடுபடணும், ஒரு பதவி வேணும் அப்படின்னா நீ என் கூட அனுசரிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு கட்சி தலைமை பாஜகவுடைய கட்சி தலைமையான திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட போனோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எந்த ஒரு கட்சி தலைவரும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த வந்து செஞ்சார். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அரசியல் வரலாறுலேயே ஒரு புதிய பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அதுக்கும் சில டெஸ்ட்லாம் வந்து அவருக்கு வச்சோம். அவர் எதுக்குமே இது பண்ணல. அதுக்கு பதிலாக வீடியோவை போட்டுருங்க, முக்கியமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு வகையில் அவரே அனுமதி கொடுத்ததுனால தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் பதவி வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஒழியணும். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு பெண்களாக இருந்தாலும் என்ன சொல்றது, குறிப்பா பாஜக பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க, பதவி வேணும், வேலை வேணும்னா என் கூட வா அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை கண்டிப்பா எங்ககிட்ட புகாரா கொண்டுட்டு வரலாம். நம்ம அதுக்கான உரிய நடவடிக்கைகள்ல வந்து கண்டிப்பா வந்து மதன் டைரி குழுமம் வந்து இயங்கும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சமீபத்தில் வந்து சண்முகராஜனுடைய பேட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, கேடி ராகவன் வந்து ஒரு 30 அடியாட்களோடைய உட்காந்து சிவசங்கர் பாபாவுடைய ஆசிரமத்தையே ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இயங்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். மதன் டிவி குழுமத்துடைய அலுவலகம், இல்லம் எல்லாமே அந்த ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கேடி ராகவன் மூலமாக வரலாம். ஏன்னா அவர் அடியாட்களோடு இயங்கக்கூடியவர், அவருடைய லாபி ரொம்ப பெருசு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இருக்கக்கூடிய பணபலமாகட்டும் ஆழ்பலமாகட்டும் எல்லாமே ஒரு பெருசு. அப்புறம் இந்த வீடியோ எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதும் நேற்று வந்து நான் வந்து மதன் டைரி அலுவலகம் அவங்க இல்லத்தில் தான், அவங்களோட வீட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறேன். என்னென்னா நடுராத்திரி ஒரு 3 பேர் வந்து வீட்டுக்குள்ளே குதிச்சாங்க. அப்புறம் வீட்டில் எங்கள் எல்லாரும் அலர்ட் ஆனதும் தப்பிச்சு போயிட்டாங்க. இதை பற்றி நான் வந்து போலீஸில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க என்ன வேணால் செய்யலாம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இன்னும் சொல்ல போனால் வட இந்தியாவில் வந்து இது போன்ற விஷயங்களை வெளியிடுறவங்களை வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னரை ஒருத்தரை கொண்டுட்டு இன்னொரு மேலே பழி போடுறது, பண விஷயம், வேறு சில பர்சனல் விஷயங்கள், இது போன்ற விஷயங்களில் பழி போடுறது போன்ற எந்தவித செயல்கள்லையும் அவங்க ஈடுபடலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பொறுப்பு என்ன அப்படின்னா கேடி ராகவன், அவங்களுடைய லாபி. இன்னும் சொல்ல போனால் வந்து நாங்கள் இதை அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவர் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. நாளைக்கு கட்சி மேலிடத்தோட தலைமை அவங்களுடைய அழுத்தத்தினால எந்த மாதிரினாலும் மாறலாம். ஸோ எங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இனிமேல் எடுக்கப்பட்டாலோ அல்லது இல்லீகலான கொலை மிரட்டல், விபத்துகள், அப்புறம் கொலை, இது போன்ற விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதுக்கு பாஜகவுடைய தலைமை, கேடி ராகவன், இது போன்ற இவங்க எல்லாரும் தான் வந்து பொறுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சி தலைமை மூலமாக இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, சட்ட ரீதியாக பழைய கேஸெல்லாம் எடுத்து போடுறது, புதுசாக சம்மந்தமே இல்லாத கேஸில் சிக்க வைக்கிறது அப்படின்னா இடதுசாரி பத்திரிகையாளர்கள், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது சிறுபான்மையினர், நீங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க. திமுகவும் பாஜகவும் வேற இல்லை. அவங்க சொல்கிறதான் இவங்க கேட்பாங்க, இவங்க சொல்கிறதான் அவங்க கேட்பாங்க அப்படின்றது இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இறுதியாக விமர்சகர்களுக்கு என்ன சொன்னாலும் வந்து இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் யாருக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சங்கின்னு சொல்லிக்கலாம், சும்மா விமர்சனம் பண்ணிக்கலாம், யாராவது ஒரு கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாக இங்கே என்ன பிரச்சனை நடக்கு, இங்கே பெண்களுக்கு என்ன அநீதி நடக்கு அப்படின்றத மாதிரியான ஸ்டிங் அடிக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு வந்து இங்கே உள்ள எந்த விமர்சகர்களுக்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து போன எலெக்ஷன்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, மதன் டைரி வந்து இப்படிப்பட்டது, இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி இது பண்ணவங்கலாம் யார்கிட்ட பேரம் பேசினாங்க, யாருக்கு வேலை பார்த்தாங்க, அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமாக போய் யாரோட உட்காந்து டீ சாப்பிட்டுட்டே டீல் பேசினாங்க, இது போன்ற எல்லா விஷயங்களும் வந்து எங்ககிட்ட எல்லா விதமான ஆதாரங்களோட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து விமர்சிக்கிறோம் தேவையில்லாமல் யாரோ தூண்டுதலின் பேரில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள், நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள், அப்புறம் நீங்கள் மறைமுகமாக பண்ணக்கூடிய டீலிங்கள், இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வெளிக்கொணர வேண்டியிருக்கோம். தேவையில்லாமல் வந்து நீங்கள் இதை விமர்சிக்கிறோன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காதீங்க.
முடிஞ்சா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. பெண்களுக்கு என்ன நடக்குது, இதே மாதிரியான விஷயங்கள் இன்னும் எந்தெந்த தலைவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போன்ற விஷயங்கள்ல நீங்க எங்களுக்கு உறுதுணையா இயங்கணும். எங்களுக்கு உறுதுணையா இயங்கலனாலும் பெண்களுக்காக